நிதிய வாரி 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 வழங்கணும். அப்பதான் ஆறுதல் அடையும் சரஸ்வதியுடைய மனசு. எந்த சரஸ்வதி? கோடி வீட்டு சரஸ்வதியா, மாடி வீட்டு சரஸ்வதியா? அப்படி கேளு சபாஜனா. இதுக்கு முன்னால அணை கட்ட நிதி திரட்டினீங்களே, அது என்னாச்சு? தண்ணி வரட்டுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவமனை கட்டத்துக்கு நீ சேர்த்தீங்களே, அது என்னாச்சு? கைராசிய பாருங்க, வசூல் பண்ணோன்னு நோய் நொடியெல்லாம் மறைஞ்சு போச்சுது. மாஜி எஜமானதே, மன்னிக்கணும். சேர்மன் சார், உண்மையை சொல்லுங்க. வசூல் பண்ண பணம் என்னாச்சு? பத்திரமா இருக்குது. உங்க வீட்லயா? ஏய், வக்கீல்தனமா பேசப்படாது. இது பொது இடம். பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமாமா, உங்க சொந்தக்காரர் பேர்லயும் வேண்டப்பட்டவங்க பேர்லயும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரங்கா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊருக்கு சொல்லுப்பா. ஊராருக்கு தெரியாத நான் என்னங்க சொல்ல போறேன் புதுசா? அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, ஊரார இலக்க வச்சு தன்னையும் தன் சொந்தக்காரங்களெல்லாம் உப்ப வச்சிருக்காருல, அது போதும். போதுமா? இதுவும் பத்தாதுன்னா நம்ம சொல்லி பிரயோஜனம். நட்டுவனார ரெங்கனுக்கும் ஜாலரா தட்டுறீங்களா? யோ, அந்த பழக்கம் உள்ளவங்க உம்மை சுத்தி தான் இருக்காங்க. வாய மூடு. எங்க நாகலிங்கையாவ ஊர்ல 4 பேர் நல்லவருன்னு பாராட்டுறாங்க. ஆமாமா, அவரை சுத்தி ஆமாம் போடுற 4 பேர் தான் பாராட்டுறாங்க. தெரியுதா அம்மாடி? நாய்வாரை நம்பி நிறைய கிடக்க முடியாது, தெரியுமா? சேர்மன் சார், நீங்க கையும் களவுமா பிடிபடத்தான் போறீங்க. உங்க கைக்கு விலங்கு மாற்றத்தான் போறாங்க, இது உறுதி. ஏயா, உங்க எல்லாம் தான் கேட்கிறேன், இந்த ஆளுக்கு நிதி கொடுக்க போறீங்களா? மாற்றம்னா ஏன் உட்காந்துருக்கீங்க? நேரத்தை வீணாக்காதீங்க, காலையில் எழுந்திருக்கணும். போங்க, நான் வரேன். சரி, அதான் போங்க. ஏயா இவ்வளவு நேரம் கரடியா கத்தணும்? அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னா எல்லா பையலும் அந்த பக்கம் சாஞ்சுதானையா. இப்ப என்ன பண்றது? அதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் புறப்படும் போதே நினைச்சேன், இந்த முண்டை குறுக்க வருது, நம்ம காரியம் கண்டம் தானட்டு. அது சரியாவே போச்சுது. இப்ப என்னங்க நடந்து போச்சு? என்ன நடக்கணும்? நம்ம சோத்த தின்னு வளர்ந்தானே இந்த ரங்க பையன் யாரும் நிதி கொடுக்க கூடாதுன்னு அத்தனை பேர் விரட்டி விட்டான். ரங்கனை பாத்தீங்களா? நல்லா இருக்கானாம? இனிமேல் அவனை பத்தி பேசினா பல்ல உடைச்சிடும். அவன் என்கிட்ட சிங்க மாதிரி சீறிக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு பிடிச்சி தோலை உரிச்சு விட்டுறேன். அது கிடக்கட்டுங்க. என்னங்க, உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கூட ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படிங்களா? உட்காருங்க. நீ உட்காரு. நீ என்ன நினைச்ச? நீங்க என்ன நினைச்சீங்க? நீ என்ன நினைச்ச சொல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? முதல்ல நீங்க தான் சொல்லணும். நீ சொல்றியா இல்லையா? நான் இப்படி நினைக்கல. ஏங்க, இந்த வயசுலயே உங்களை கட்டுப்படுத்திக்க முடியலையே. பாவம், அந்த சின்ன பொண்ணு உங்க தங்கைய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அதுக்கு இன்னைக்கு முடிவு எடுத்தாகணும். அது முடிஞ்சு போன கதை, இடிஞ்சு போன வீடு. இனிமே அதை பத்தி பேசாத. தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழ்க்கையில முடிஞ்சு போனதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க. முடிவுல தான் தொடக்கமே இருக்கு. முடிவு எடுக்க வேண்டியது நாம தான். அண்ணா, என்ன செய்ய சொல்ற நீ? கௌரியை மறுபடியும் மனப்பொண்ணா பார்க்கணும். அண்ணா, என்ன சொல்ல? ஐயோ, நம்ம அந்தஸ்து, ஆச்சாரம், குலப்பெருமை அத்தனையும் குப்பை தொட்டியில போட சொல்றியா? ஒரு பொண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கும் போது நீங்க சொன்னதெல்லாம் குப்பைதாங்க. இளமை இருக்குதே, அது ஒரு வெடிகுண்டு. எந்த நேரத்திலையும் வெடிக்கலாம். அப்போ ஏற்படுற விபரீதம், வேதனை நம்மளால தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. சரி சரி, வருத்தப்படாத, நான் அதை பத்தி கவனிக்கிறேன். இப்போ என்ன சந்தோஷமா? இந்த நேரத்துல இது வேறையா? அண்ணா அண்ணா அண்ணா, நான் அவ்வளவுதானா? போறியா? கதவையும் சாத்திட்டியா? பழத்தோட்டம் என் தோட்டம், பறவைக்கு இங்கே கொண்டாட்டம். கொண்டாட்டம்
ஐயோ ஐயோ யோ 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 செருப்பு சத்தம் வாயா. என்னம்மா சலங்க சத்தம் என்ன? ஏயா பழத்தை பறிச்ச? இதென்ன உங்க அப்பா வீட்டு தோட்டங்கிற நினைப்பா? இல்ல இல்ல என் மாமா வீட்டு தோட்டம்னு நினைச்சேன். இந்த முந்தாங்க அது மாம்பழத்தை வாங்கிக்கிறேன். ஆழத்தேடினா கிடைக்கல இந்த இடத்துக்கு. யோ பழத்தை பறிச்சிட்டு பார்த்த உடனே குடுத்துட்டு போற மாதிரி நடிக்கிறியா? எடியா காசை? ஓஹோ நான் நடிக்கிறேனா? பழத்துக்கு தான் காசு வேணும். இரு ஆனா பழத்தை கையில வச்சு காசு என்னையா? அதான் அந்த யோ யோ பணத்தை குடுத்துட்டு அப்புறமா தின்னு. இனிக்குதா புளிக்குதான் தெரியாம எப்படிமா காசு கொடுக்கறது? துடுப்பியா மாட்டியான்னு தெரியாம எப்படியா திங்க விடுறது? இந்த சுவைச்சு பார்க்காம யோ இப்படியா காசு? அது சொல்ற கேளுமா. கைய பிடிச்ச யாராவது பார்த்தா புருஷ முடியாது நினைக்க போறாங்க. யோ உடம்பு எப்படியா இருக்கு? ஒரு மாதிரியா தான் இருக்கு. இத சாப்பிட்டா சரியா போகும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? குடியா முத்தமா குடி குடி. முத்தமா என்ன தகராறு? அதுவும் ரங்கம் கிட்ட பாருங்க பெரியப்பா, இந்த ஆள் பழத்தை திருடுறது மட்டும் இல்லாம வம்புக்கு வேற வராரு. என்னது தம்பி திருடுச்சா? தம்பி உள்ளங்களை திருடுமே தவிர உடமைகளை திருடாதுமா. அட பாருங்க பெரியப்பா கையில கரைய. கரை படிஞ்ச கையா? இதுவா கரை படிஞ்ச கையே? நிறைய வேற இருக்குமா. இது ஊருக்கு உழைக்கிற கை. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாம இருந்தேன். நம்ம வேப்ப மரத்தை விட்டு முன்சாமி இல்ல, அவன் தான் திருடினா. தம்பி தான் அடிச்சு துரத்தினாரு. திருடனை விட்டுட்டு திருடனை புடிச்சு தர போலீஸ்காரனை போய் திருடாங்கிறிய. ஐயோ ஐயோ பாத்தியா, நம்ம தோட்டத்துல நிறைய காய்க்குது. தம்பி ஆசைப்பட்டு ஒண்ணு சாப்பிட்டா நம்ம குறைஞ்சா போகுது. ஆமா, இன்னைக்கு பழத்து மேல ஆசைப்பட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. நாளைக்கு ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அவளையும் தூக்கிட்டு போயிடுவாரு. ஏன் தூக்கிட்டு போ, தப்பணும் இல்லையே. அந்த பொண்ணு சமாளிச்சா அதானே. பாத்தீங்களா பெரியப்பா, அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறாருன்னு? பேச்சுல உன்னையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா, நீங்க எப்பவும் அவர் கட்சி தான். நான் எப்பவுமே நல்லவங்க கட்சிமா. தம்பி நல்லவரு, நான் அவர் கட்சி தான். அண்ணா என்ன யாரோ 2 பேர் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜீப்ல வந்திருக்காங்க. ஐயா ஆபீசரா இருக்குமோ? அதானே. சரி சரி, நீ போய் பால் பழமெல்லாம் நிறைய கொண்டுட்டு வா. அவன் தின்னு திணறி போகணும். சீக்கிரம் போ. என்ன நான் எதிரில வரலாமா? வரலாம், ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஆபீசர் ஆச்சே. சரி போ. மாட்டியா மாட்டு. நாகலிங்கம் யார்? நாகலிங்கத்துடைய முகவரி என்ன?